இன்னும் ஒரு வாரத்துல சூர்யா அவர்களோட கருப்பு படம் வருது. அந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது? அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? அந்த படம் எவ்ளோ தமிழ்நாட்டுல தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு? அந்த படத்தோட பட்ஜெட் எவ்ளோ? எவ்ளோ வசூல் பண்ணணும் அந்த படங்கிறத ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ரத்னகுமார் அவர்களோட இயக்கத்துல வரக்கூடிய 29 அப்படிங்கிற படம், அதாவது 29 அப்படிங்கிற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகப்போகுது. அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கையும் பார்த்துருவோம். அப்புறம் தனுஷ் அவர்களோட கர, மம்முட்டி, மோகன்லால் அவர்கள் நடித்த பேட்ரியாட், இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, அநேகன் அப்படிங்கிற படம் தான். அதுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஹீரோயின் வந்து அது 2 எலும்பு கூட காமிச்சு, "இது நீ, இது நான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஃப்ரேம். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் விஸ்வா ஜே.எம்.சி, பிளாக் டிராகன், அயன் எஸ்.கே.எம், அஃப்ராஸ் மஃபாஸ், அப்புறம் சுரேஷ் சி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. லீ குரோனின்ஸ் த மம்மி இந்த படம் நேத்து 20வது நாள் 40,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியால டோட்டலா 33,91,00,000. மைக்கேல் அப்படிங்கிற படம் நேத்து 13வது நாள் இந்தியால 1,96,00,000. டோட்டலா இந்தியால 49,80,00,000 441 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. டெவில்ஸ் வியர் பிரதா 2 அப்படிங்கிற ஹாலிவுட் ஃபிலிம் நேத்து 6வது நாள் இந்தியால 1,58,00,000 20 கோடியே கடந்திருக்கு. இந்தியால மட்டுமே 248 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. துரந்தர் 2 நேத்து 49வது நாள் இந்தியால 60,00,000 உலகம் முழுக்க 63,00,000 1791 கோடியே 43,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 250 கோடி பட்ஜெட். நம்ம கூட 2,000 கோடிலாம் வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு ஃபைனலா இந்த படம் வந்து ஒரு 1,800ஓட முடியும்னு எதிர்பார்க்கலாம். பூத் பங்களா நேத்து 20வது நாள் இந்தியால 2 கோடியே 15,00,000 உலகம் முழுக்க 2 கோடியே 49,00,000 182 கோடியே 26,00,000 இந்தியாலையும் 232 கோடியே 66,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றியா அமைஞ்சிருக்கு. ஏக் தின் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் வெறும் 31,00,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் இந்த 6 நாள்ல 5 கோடியே 25,00,000 ஒரு தோல்வி படமா தான் அமையுது. ராஜா சிவாஜி அப்படிங்கிற மராத்தி, ஹிந்தியில வந்திருக்க இந்த படம் நேத்து 6வது நாள் இந்தியால 5 கோடியே 15,00,000 உலகம் முழுக்க 5 கோடியே 25,00,000 60 கோடியே கடந்திருக்கு இந்த படம். இன்னும் வந்து ஒரு 40 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையுது. கேடி த டெவில் அப்படிங்கிற படம் நேத்து 7வது நாள் கர்நாடகால 96,00,000 உலகம் முழுக்க 1 கோடியே 10,00,000 21 கோடியே 22,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். வாழ 2 அப்படிங்கிற மலையாள படம் நேத்து 35வது நாள் கேரளால 25,00,000 உலகம் முழுக்க 33,00,000 288 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுல கேரளால மட்டுமே 129 கோடியே 25,00,000 130 கோடியே இந்த வீக்கெண்ட் முடியும் போது கடக்கும். ஸோ மோகினி ஆட்டம் அப்படிங்கிற படம் நேத்து 27வது நாள் கேரளால 25,00,000 உலகம் முழுக்க 28,00,000 40 கோடியே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க 6,5 கோடி பட்ஜெட். தெலுங்குல வந்து ஜெட்லி அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 36,00,000 உலகம் முழுக்க 40,00,000 5 கோடியே 79,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு 9,5 கோடி பட்ஜெட். எல்ஐகே நேத்து 27வது நாள் தமிழ்நாட்டுல 6,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 37 கோடியே 43,00,000 தமிழ்நாட்டிலும் 65 கோடியே 24,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு 80 கோடி பட்ஜெட். இந்த படத்தோட தயாரிப்பாளர் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோவே இந்த படத்துக்கு 66 கோடி 25 நாள்ல அப்படின்னு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளதுமே அதுக்கேத்த மாதிரி தான் மேட்ச் ஆகி தான் வந்திருக்கு. மீதி படங்களோட வசூல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது படத்தை பத்தி கலெக்ஷனோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு சினிமா பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல போடுங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ மீதி படங்களோட வசூலை பார்ப்போம். ஸோ பேட்ரியாட் அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் கேரளால 1 கோடியே 5,00,000 கர்நாடகால 14,00,000 தமிழ்நாட்டுல 10,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12,00,000 ஓவர்சீஸ்ல 77,00,000 உலகம் முழுக்க 2 கோடியே 18,00,000 டோட்டலா 23 கோடியே 62,00,000 கேரளாலையும் 3 கோடியே 48,00,000 கர்நாடகாலையும் தமிழ்நாட்டுல 1 கோடியே 93,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 83,00,000 ஓவர்சீஸ்ல 43 கோடியே 31,00,000 உலகம் முழுக்க 74 கோடியே 17,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 140 கோடி பட்ஜெட்.
எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு தோல்வி படமா அமையறதுக்கு தான் மோஸ்ட் பாசிபிள் இருக்கு. இவ்ளோ பெரிய 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஒரே படத்துல நடிக்கிறாங்க. அதுவும் இப்ப 2 பேருக்குமே பெரிய மார்க்கெட் இருக்கு. இவங்க 2 பேரும் நடிச்ச இந்த படத்த ஒரு தப்பான டைம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கேரளாலயுமே இந்த டைம்ல தான் எலக்ஷன் நடந்தது. இப்பதான் ரிசல்ட் வருது. ஸோ இந்த எலக்ஷன் அப்படிங்கிற இந்த டைம்ல வந்து இந்த 2 ஜாம்பவான்கள் நடிச்ச இந்த படத்த ரிலீஸ் பண்ணது ரொம்ப தப்பான ஆப்ஷன் நெனைக்கிறேன். அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி வாழ 2 ரிலீஸ் ஆச்சு. வாழ 2 ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போர் காலகட்டத்திலேயே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பெரிய நம்பர கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் பெரிய நம்பர கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இப்ப இந்த பீரியட்லயே இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வாழ 2 அந்த பீரியட்லயே இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் ஓரளவுக்கு கேரளாலே பெரிய நம்பர இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அத மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தோல்வி படமா அமையறதுக்கு தான் பாசிபிள் இருக்கு. அப்புறம் தனுஷ் அவர்களோட நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டுல 1,49,00,000, ஆந்திரா தெலுங்கானால 50,00,000, கேரளால 3,00,000, கர்நாடகால 15,00,000, இது இல்லாம ஓவர்சீஸ்ல ஒரு 36,00,000, உலகம் முழுக்க 2,55,00,000. ஸோ டோட்டலா 24,26,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 7,59,00,000, ஓவர்சீஸ்ல 11,16,00,000, உலகம் முழுக்க 47,02,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். இந்த படமே நேற்று நம்ம சொன்ன மாதிரி பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இது பத்தவே பத்தாது. அப்புறம் நாளைக்கு வந்து ரத்னகுமார் அவர்களோட இயக்கத்துல 29 அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல தமிழ்நாட்டுல 17,00,000மும், இந்தியால 18,00,000மும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நாளைக்கு டே 1 ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்துல இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்த படத்துக்கு நிறைய நாட்கள் தள்ளி தள்ளி போயிருக்கு ரிலீஸ் டேட்டு. இப்போ ஃபைனலா அடுத்த வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஒரு பெரிய வசூல், அதாவது சூர்யா அவர்களுக்கு கெரியர்லயே ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல தியேட்ரிக்கலா ஒரு ஹிட் அப்படிங்கிறது சூர்யா அவர்களோட கெரியர்ல நீண்ட நாட்களா, நீண்ட வருடமா கிடையாது. ஸோ அதை செய்யணும் அப்படின்னா இந்த படம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இந்த படம் அப்ராக்சிமேட்டா 120 கோடி கிட்ட பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே 45 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வந்து தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கிறதா சொல்றாங்க அப்ராக்சிமேட்டா. கண்டிப்பா 45 கோடி அப்படின்னா ஒரு 90ல இருந்து 100 கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஓப்பனிங் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னா, தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு 15 கோடி கிட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாளா பெரிய ஹீரோவோட படம் எதுவுமே வரல. கண்டிப்பா சூர்யா அவர்களோட கருப்பு படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டுல ஒரு 15 கோடி கிட்டயும், உலகம் முழுக்க ஓப்பனிங் டே மட்டுமே 25 கோடி கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கு, பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு, விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்களோட ஒரு தியேட்ரிக்கல் ஹிட், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா இந்த படம் அமையும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 29 இயர்ஸ் ஆஃப் த மம்மி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டா அமைஞ்சது. பட்ஜெட் $80 மில்லியன். ஆனா யூஎஸ்ஏல மட்டுமே இந்த படம் $157 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல யூஎஸ்ஏ இல்லாம மற்ற நாடுகள்ல $260 மில்லியன், உலகம் முழுக்க $417 மில்லியன் கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அப்பவே இந்தியால இந்த படம் 8 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குங்க. பெரிய கலெக்ஷன். உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு படம், பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த படம் ஒரு வெற்றி படம். இரும்புக்கோட்டை முரட்டுச்சங்கம் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். இந்த படத்துல அவ்வளோ கண்டென்ட் இருக்கும், அவ்வளோ விஷயம் இருக்கும், அவ்வளோ நுணுக்கமா நிறைய விஷயங்கள இந்த படத்துல வந்து அவ்வளோ ஹியூமர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வசூல் ரீதியா தமிழ்நாட்டுல 7,75,00,000, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 8,4 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 3,4 கோடி தான். ஆனா விஷுவல்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்லாவே செட்டுலாம் ஒர்க், ஆர்ட் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இந்த படம் ஷேர் வந்து 3,80,00,000 கிட்ட வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் என்ன மாதிரி உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.